ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 29. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும். எல்லாமே 2025ல கேட்டிருந்த கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் மோஸ்ட்டாக ஈஸியாக தான் இருக்கும். அண்டு 2026லேயும் இதே பேட்டர்னில் இருக்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நீங்கள் கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டேட்டா கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தலாம். ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு 5th இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது என்னென்னா ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். அதேமாதிரி தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டுக்கும் தேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லாஜிக் இருக்கும். தென் தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு வந்த சேம் லாஜிக் வந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் பார்க்கணும். இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் பார்த்தீங்களா, இந்த லாஜிக் வந்து இப்போ இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும். அது எப்படி பிரவீன் கேட்குறீங்க? இப்போ நான் எக்ஸாம்பிளோட சொல்ல பாருங்க. இப்போ டி எங்கே வந்திருக்கு, நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி நம்மளுக்கு இப்போ ஏ வந்து லாஸ்ட்டாக வரணும். ஸோ ஏ லாஸ்ட்டாக வர மாதிரி நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஆப்ஷன் தான், ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இப்போயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? வேறு எதுவுமே நீங்கள் செக் பண்ண வேணாம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா தென் நெக்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணுறேன். ஏ வந்து எங்கே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இ இருக்குல்ல, இப்போ இ வந்து கீழே வரணும். ஸோ இ கீழே வந்திருக்கா, வந்திருக்கு. இதை விட வேறு என்ன எவிடன்ஸ் வேணும்? திஸ் இஸ் மச் மோர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஷின். சூப்பர், அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். செகண்ட் கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் நம்பர் கொஷனா, கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் 11 வந்திருக்கு. தென் 12 பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 13. அப்போ நெக்ஸ்ட் என்னப்பா 14 தான் வரணும். அப்போ 155 ஒரு 14 ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 9 6 1. ஸோ 169 வந்திருக்கு. 169 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? தேர்ட் கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, இன்ட்டும் மைனஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க, ப்ளஸ்ஸும் டிவைட் சிம்பிள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 88 இன்ட்டுக்கு டிவைட் சிம்பிள் பதிலாக ப்ளஸ்ஸில் ப்ளஸ்ஸு 7, இன்ட்டுக்கு பதிலாக -4, தென் மைனஸுக்கு பதிலாக இன்ட்டு 21, ப்ளஸுக்கு பதிலாக டிவைட் சிம்பிள் பை 3. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? என்ன வரும்னா 7 வருமா? 7 வரும். தென் 7 4 மல்டிப்ளை பண்ணால் -28. தென் அதுக்கப்புறம் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறோன்னா இந்த 7 இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக 28 மைனஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன வரும்? 60 இருக்குமா? தென் +7 பண்ணுங்கள், 67. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்கள். நத்திங் டு வரி. ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ட் கொஷனுக்கு ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஃபோர்த்து கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிளட் ரிலேட்டட் கொஷின். ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு ஓ. ஓகேங்களா? சூப்பர். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன அர்த்தரேட் சிம்பிள் இருக்குது. அர்த்தரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதர். ஸோ டி இஸ் த பிரதர் ஆஃப் வி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டார் இருக்குது. ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாதர். ஸோ வி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஐ. திருப்பி அர்த்தரேட் தான் இருக்குது. ஸோ அர்த்தரேட்னா பிரதர் அகெயின், பிரதர் ஆஃப் ஓ. ஓகே, நம்மளுக்கு என்ன ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு ஓ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள், ஃபாதரோட பிரதர். ஸோ ஃபாதர்ஸ் பிரதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் ஆஃப் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 5th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். என்ன கேட்டிருக்காங்க? டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் டிஃப்ரெண்ட் ஒன் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகேங்களா? சூப்பர். அப்போது நம்மளுக்கு எல்லேருந்து செட்டு வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். அண்டு வேறு என்ன பண்ணியிருக்காங்க? யூலேருந்து ஐ வந்திருக்கு, ஹெச்லேருந்து யூ. ஓகே, இல்லை என்லேருந்து என்ன ஃபஸ்ட்டு பார்த்துலாமா? எல்லேருந்து என்னுக்கு வந்து +2 பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி யூலேருந்து டபிள்யூக்கும் +2 தான். தென் ஹெச்லேருந்து ஜேக்கும் +2 தான். தென் கேலேருந்து எம்முக்கும் +2 தான். ஸோ எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. அப்போது எல்லேருந்து நம்மளுக்கு செட்டுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? -12 பண்ணுறாங்களா? -12. அப்போ யூலேருந்து ஐக்கு -12 பண்ணுறாங்களா? கரெக்டாக செக் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு யூ வந்து 21. ஓகேங்களா? ஸோ -12 பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 10 போயிடுச்சுன்னா கூட என்ன வருது? 11 வருது. அதுக்கப்புறம் 2 போயிடுச்சுன்னா 9. ஸோ 9th பொசிஷனில் வந்து நம்மளுக்கு ஐ இருக்குது. ஸோ ஐ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெச்லேருந்து யூ வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹெச் வந்து நம்மளுக்கு 8ன்னு தெரியும். ஸோ இப்போ 12 மைனஸ் பண்ணணுமா? 12 மைனஸ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். 12 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வி தானே வரணும்.
ஆனால் இவங்க யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போ 6th கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் பாருங்கள், இந்த கொஷினை வந்து நீங்கள் எப்படி ஒன்று அப்ரோச் பண்ணலாம். அதாவது நீங்கள் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணலாம். அதுமாரி செக் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா ஏன்னா பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்கள். எந்த பேட்டர்னும் எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட் ஆகலை. ஸோ அப்போ வந்து நான் 4 லெட்டராக நான் கெஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த டேஷ்லேருந்து நெக்ஸ்ட் இந்த டேஷுக்கு பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு Q வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் M வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ எம்லேருந்து Qக்கு என்னென்னு பாருங்கள். M வந்து 13, Q வந்து 17. ஸோ +4 பண்ணுறாங்க. அப்போ Qலேருந்து +4 பண்ணால் நம்மளுக்கு 21 வரும். தென் 21லேருந்து +4 பண்ணால் 25. ஸோ 21 இஸ் நத்திங் பட்டு U, 25 இஸ் நத்திங் பட்டு Y. ஸோ லாஸ்ட்டு 2 லெட்டர் வந்து UY தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி பாருங்கள், எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, விச் இஸ் 4th ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ எனக்கு இதுவே கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதாவது கன்வின்சிங்காக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஸோ 7th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஜெட்லேருந்து W வந்திருக்கு. ஸோ ஜெட்லேருந்து Wக்கு -3 பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி விலேருந்து எஸ்ஸுக்கும் -3 தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஜிலேருந்து -3 பண்ணணும். ஜிஏ 7. ஸோ -3 பண்ணால் 4 வரும், நத்திங் பட்டு டி. ஸோ டியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க பாருங்கள், வெரி பேட். ஓகேங்களா, ஸோ 8th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். தமிழ் கொஷின் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் இருக்குது. ஸோ ஏன்னா ஸ்பேஸ் பத்தலன்ட்டு அந்தமாரி மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிடுறேன். சால்வ் பண்ணிட்டு அதையும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, யா. ஸோ 8 people sitting in a 2 parallel line. ஓகேங்களா, containing 4 people. ஓகேங்களா, ஸோ இப்போ 1 2 3 4, 1 2 3 4. ஓகே, யா. ஸோ இதில் வந்து ஃபைட்டர்ஸ் ஃபஸ்ட் ரோவில் வந்து பாருங்கள், ஆல் ஆஃப் சிட்டிங் ஃபேஸிங் சவுத்துன்னு சொல்லிட்டாங்க. யாருன்னா ஃபஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு M இருக்கார், A 6 K. தென் செகண்ட் ரோவில் இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா சவுத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணுறது யாருன்னு பாருங்கள், நம்மளுக்கு P இருக்காங்க, OST. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேட்டாவை அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, T faces the one sitting to the immediate right of M. ஓகே, ஸோ M ஃபேஸ் பண்ணுறவர் எம்முக்கு இம்மிடியட் ரைட்டில் இருக்கிறது தான் T ஃபேஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஆனால் இப்போதைக்கு அதை போட முடியாது, ஏன்னா எங்கே வருவாங்க நம்மளுக்கு தெரியாதுல்ல. யா, தென் ஒன்லி 1 person sits between T and P. ஸோ Tக்கும் Pக்கும் நடுவில் ஒருத்தர் தான் வராராம். அதையுமே எங்கே போகிறதுன்னு தெரியலையே. தென் ஒன்லி 2 people sit between இது முக்கியமான பாயிண்ட், ஒன்லி 2 people sit between O and P. ஸோ ஓக்கும் Pக்கும் நடுவில் 2 பேர். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நான் அதை போடுறேன். தென் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல, தென் ஒன்லி 1 people sits between T and P. ஸோ அப்போ இங்கே T போடலாம். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது, S இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு கண்டிஷன். ஸோ இதுமாதிரி நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, தென் R sits some places to the right of A. ஸோ ஏக்கு ரைட்டில், ஓகேங்களா, ஏக்கு ரைட்டில் நம்மளுக்கு R இருக்கார், ஆனால் இம்மிடியட் ரைட் இல்லை, ஏதோ ஒரு ரைட்டில். ஓகேங்களா, யா. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தல என்ன பார்த்தோம், T faces the one sitting to the immediate right of M. ஸோ எம்முக்கு இம்மிடியட் ரைட்டில். ஓகேங்களா, அப்போ இங்கே எம்மு போடலாம்ல, எம்முக்கு இம்மிடியட் ரைட்டில் போட்டால் நம்மளுக்கு T ஃபேஸ் பண்ணுறவர் அங்கே வந்துடுறாரு. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டு முடிஞ்சிருச்சு. தென் ஒன்லி 1 person sits between T and P, அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ K போடனால, யா, P faces the 1 second to the left of K. Kக்கு லெஃப்ட் சைட்லன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே K போடலாமா ஃபீடர்ஸ்? இங்கே போட்டால் செகண்ட் லெஃப்ட்டில் தான் வந்து K, அதாவது P பேஸ் பண்ணுறவர் இருக்கார். ஓகேங்களா, ஸோ எனக்கு கரெக்டாக புரியுது. தென் அப்புறமேட்டு நம்மளுக்கு இங்கே R போடலாம், இங்கே A போட்டுக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு கண்டுபிடிச்ச கண்டிஷன் அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, which of the following options are represents the both people sitting extreme end. ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்து O இருக்கார், R AP. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு OA வருமா? யா, OAவே வருது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இப்போ இதே கொஷினை நான் தமிழ்லேயும் ஒரு டைம் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ 8 பேருன்னு சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். 8 பேர் இணையான வரிசையில் 2 வரிசையாக அமர்ந்திருக்கான்னு சொல்கிறாங்க. 2 3 4, 1 2 3 4.
ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி ஃபேஸ் பண்ணுறாங்க, செகண்ட் ரோவில் வடக்கு நோக்கி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு தெற்கு நோக்கி ஃபேஸ் பண்ணுறதுல யார் யார் இருக்காங்கன்னா, நம்மளுக்கு எம் இருக்காங்க, ஏ, ஆர் அண்டு கே. தென் வடக்கு நோக்கி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பி அண்டு ஓ, எஸ், டி. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டை ரீட் பண்ணலாம். அதாவது டி வந்து பார்த்தீங்கன்னா எம்மின் உடனடி வலது புறத்தில் அமர்ந்திருப்போரை எதிர்கொள்கிறார். ஆனால் நம்மளுக்கு டி எங்கே போகணும்னு நம்மளுக்கு இதோட ஐடியா கிடையாது. அதனால் ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் அதுக்கப்புறம் டி மற்றும் பிக்கு, ஓகேங்களா, டி மற்றும் பிக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். இதையும் நம்மளால் போட முடியாது. பட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஓக்கும் ஓ மற்றும் பிக்கு இடையே 2 பேர். ஸோ ஓவும் பிக்கும் நடுவில் 2 பேருன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இங்கே ஓ போடுறேன், இங்கே பி போடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் வீடியோஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது கேக்கு இடதுபுறத்தில் 2வது அமர்ந்திருப்பவரை பி எதிர்கொள்கிறார். ஓகேங்களா? பி இங்கே இருக்காருன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா கேக்கு 2வது லெஃப்ட்டில் இருக்காரு. அப்போ நம்ம இங்கே கே போடலாமா? ஸோ இங்கே கே போட்டால் 2வது லெஃப்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, பிஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவர் வந்துடுவார். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி பாயிண்ட்டை பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஓ மற்றும் பிக்கு இடையே 2 பேர். அதுக்கு முன்னாடி டி மற்றும் பிக்கு இடையே ஒருவர். ஸோ இப்போ டிக்கும் பிக்கும் இடையில் ஒருவர்னா இங்கே டி போடலாம். ரிமைனிங் நம்மளுக்கு வந்து எஸ் தான் இருக்குது. ஸோ எஸ் இங்கே போடலாம். ஓகேங்களா? ஸோ இத்தனை பாயிண்ட் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வலதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. ஓகே, அதையும் நம்ம இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போம். அதுக்கு முன்னாடி வேறு என்ன பாயிண்ட் ஃபைட்டர்ஸ் போடலாம்? எம்மை பற்றி பேசியிருக்காங்களா? யா, டி வந்து பார்த்தீங்கன்னா எம்மின் உடனடியாக வலதுபுறத்தில் அமைந்திருப்பவர் எதிர்கொள்கிறார். அப்போது எம் இங்கே போட்டால் எம்முக்கு உடனடியாக வலதுபுறத்தில் கே இருக்காரு, அவருக்கு ஆப்போசிட்டாக டி இருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் நம்ம ஆர் ஏ பார்த்தலாம் ஃபீட்டர்ஸ். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வலதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துல. அப்போ ஆர் இங்கே போடலாம், ஏ இங்கே போடலாம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, அதாவது 2 முனையிலும் இருந்து அதான் எது தீவிர முனை, அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்டில் யார் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி நம்மளுக்கு ஆப்ஷனில் பார்க்குற மாதிரி ஓஏ இருக்குது, நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிச்சிலையும் ஓஏ இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 9th question, syllogism question. So some wood are chairs, yeah, some wood are chair, then all chairs are table, then no table is a bed. ஓகேப்பா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைட்டர்ஸ், திஸ் இஸ் அ பெட்டு, திஸ் இஸ் அ டேபிள். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லை. தென் உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேரு, வெளியே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வுட்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள். நான் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சில மரங்கள், நாற்காலிகள். ஓகேங்களா? ஸோ மரங்கள் வுட்டு, நாற்காலிகள். ஓகேங்களா? தென் எல்லா நாற்காலிகளும் டேபிள்கள், மேசைகள். ஓகேங்களா? தென் எந்த மேசையும் படுக்கைகள் அல்ல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆன்சரை பார்த்துடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ கன்க்ளூஷன் பாருங்கள், சம் உட்ஸ் ஆர் டேபிள் சொல்கிறாங்க. சம் வுட்டு வந்து இங்கே இருக்குது, டேபிள் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 2 மேட்ச் ஆகுது, கொஞ்சம் இடத்த வந்து ஷேர் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? முடிவு ஒன்று வந்து கரெக்டு தான் ஃபைட்டர்ஸ், பிகாஸ் சில மரங்கள் மேசைகள் ஆகும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமேட்டு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணலாம், ஆல் சேர்ஸ் ஆர் பெட்டுன்னு சொல்கிறாங்க. சேருக்கும் பெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்னென்னா வந்து 2 வந்து ஷேர் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நம்ம இன்ட்டு சிம்பிள் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு முடிவு 2 வந்து தப்பு தான். ஓகேங்களா? அப்போ முடிவு 1 மட்டும் கரெக்டு. எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. 10th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் நாட் அலோடு. ஓகேங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்கிற இந்த இமேஜ் வந்து கரெக்டாக எந்த ஆப்ஷனில் பொருந்தது அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ், ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஸோ 11th கொஷின் போயிடலாமா? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட்டு நம்மளுக்கு 7 பீப்புளா? யா, 7 பீப்புள் சிட்டிங் இன் சர்க்குலர் டேபிள். ஓகேங்களா? ஸோ அப்போ சர்க்கிளை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ போட்டுட்டு ஆன்சர் பண்ணலாமா? யா. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, n is the third to the left of i. ஸோ ஐக்கு தேர்ட் லெஃப்ட்டில் நம்மளுக்கு n வராரு. அப்போ இங்கே n போடலாமா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். தென் ஒன்லி 1 person sit between i and m when counted left of m. ஸோ லெஃப்ட் ஆஃப் எம்மில் வந்து கவுண்ட் பண்ண நம்ம. அப்போது
ஒன்லி 1% தானே? யா. ஸோ இப்போ எம் இங்கே போடலாம் ஃபைடர்ஸ். இங்கே எம் போட்டால் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஐ வராரு. ஓகேங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் ஒன்லி 2 பீப்புள் சிட் பிட்வீன் ஜே அண்ட் ஓ வென் கவுண்டட் ரைட் ஆஃப் ஓ. ஸோ ஓக்கு ரைட்டில் கவுண்ட் பண்ணோம் ஃபைட்டர்ஸ். ஓக்கு ரைட்ஸில் கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு ஓ இங்கே போடலாமா? ஸோ இங்கே ரைட்ஸில் கவுண்ட் பண்ணிட்டு இங்கே ஜே போட்டுக்கலாம். ஸோ 2 பீப்புள் வருவாங்க. ஓகேங்களா? தென் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெச் இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஜே. அப்போ ஹெச் வந்து இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? யா, ரிமைனிங் எடுத்து ஜி தான். ஸோ ஜியோட பொசிஷன் நான் போட்டுட்டேன். தென் கொஸ்டின் என்னப்பா, ஹூ இஸ் த தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஜி? ஸோ ஜிக்கு தேர்ட் ரைட்டில் வந்து என் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இப்போ நான் தமிழ்லேயே ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டா. யா. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையில் அமர்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண் வந்து பார்த்தீங்கன்னா ஐயின் இடதுபுறத்தில் 3வது, ஐயோட இடதுபுறத்தில் 3வதுல எண் இருக்கார். போட்டுட்டேன். இதன் அதுக்கப்புறம் பாருங்கள், எம்மின் இடதுபுறத்திலிருந்து எண்ணும் போது, ஓகேங்களா, ஐ மற்றும் எம்முக்கு இடையே ஒருவர் மட்டுமே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எம் இங்கே போட்டால் இடதுபுறம் வந்து இந்த டைரெக்ஷன் வரும். அப்படி எண்ணும் போது ஐக்கும் எம்முக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கார். அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், ஓவின் வலதுபுறத்திலிருந்து எண்ணும்போது ஜே மற்றும் ஓக்கு இடையே 2 பேர் இருக்காங்க. ஸோ ஓவோட ரைட்லேருந்து எண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே ஓ போட்டால் ஓ ரைட் சைடில் எண்ணும்போது நம்மளுக்கு 2 பேர்ஸு நடுவில் இருக்கார், ஜேக்கும் ஓக்கும் நடுவில். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபீட்டர்ஸ், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச் என்பது ஜேவுடன் உடனடியாக அருகில் உள்ளார். அப்போ இங்கே தான் ஹெச் போட்டோம். ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு ஜி தான். ஸோ அதையும் போட்டுட்டேன். தென் ஜியின் வலதுபுறத்தில் 3வது இடத்துல 1 2 3 என் இருக்கார். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. சூப்பர். 12th கொஷின் பார்த்துலாமா ஃபீட்டர்ஸ்? ஓகே. ஸோ நம்மளுக்கு கேலேருந்து ஹெச் வந்திருக்கு. ஸோ கேலேருந்து ஹெச்சுக்கு என்ன ஃபீட்டர்ஸ் பண்ணுறாங்க, -3 பண்ணுறாங்க. ஓகே. அதேமாதிரி ஏலேருந்து எக்ஸுக்கும் -3 தான். ஸோ சிலேருந்து -3 பண்ணால் என்ன ஃபைட்டர்ஸ் வரும் நம்மளுக்கு? எல்லா ஆப்ஷன்லையும் செட்டு தான் இருக்குது. ஓகே. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ செகண்ட் லெட்டர் செக் பண்ணலாம். ஐலேருந்து எஃப் வந்திருக்கு, -3 தான். ஸோ இது சேமே நம்மளுக்கு டேரெக்டாக ஏலேருந்து -3 பண்ணலாம், எக்ஸ் வருது. ஸோ அப்படி எக்ஸ் வர மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஓகே. ஸோ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சி ஆன்சர் கிடச்சிரும். சாரி, தேர்ட் லெட்ரு. அப்போ எஃப்லேருந்து சி வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணுறாங்க, -3 தான். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸ்லேருந்து -3 பண்ணலாம், நம்மளுக்கு என்னப்பா வரும், யூ வருமா? யா. அப்போ யூ வர மாதிரி எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது என்ன கொஷின் ஃபைட்டர்ஸ், 13th கொஷினா? யா. பியிலேருந்து ஒய் வந்திருக்கு. ஸோ பியிலேருந்து ஒய்க்கும் -3 தான். தென் ஒய்லேருந்து விக்கும் -3 தான். தென் வியிலேருந்து -3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 22லேருந்து -3 பண்ணால் என்னப்பா வரும், குயிக் 19. யா. 19 இஸ் நத்திங் பட் வாட், எஸ்ஸா? யா. எஸ்ஸில் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, விச் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்டு 4th ஆப்ஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு டேரெக்டாக தேர்ட் லெட்டர் செக் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். டிலேருந்து ஏக்கு -3 தான், ஏலேருந்து எக்ஸுக்கு -3 தான். ஸோ எக்ஸ்லேருந்து -3 பண்ணால் நத்திங் பட் யூ. ஸோ அப்போ லாஸ்ட் லெட்டர் யூ வர மாதிரி பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? ஸோ ஷால் வி மூவ் டு த 14th கொஷின்? யா. இதுவும் ஈஸியாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும், நத்திங் டு வரி. ஸோ நம்மளுக்கு என்னென்னா அன்ஃபோல்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு சென்டரில் 4 ட்ரையாங்கிள் வரணும் ஃபைட்டர்ஸ். அப்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இல்லை, இப்போயே தான் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கார்னரில் எந்த ட்ரையாங்கிளும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கார்னரில் வர ட்ரையாங்கிளும் வராது. இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனில் ஆன்சர் இருக்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்களே ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்கிற இமேஜ் நம்மளுக்கு இப்படி கீழே வரும்போது நம்மளுக்கு மிரர் இமேஜாக தான் இருக்க முடியும். பட் இந்த ட்ரையாங்கில் பாருங்கள், அப்படியே யூனிக் டைரெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே ஒரே சைடு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் அன்ஃபோல்ட் பண்ணும்போது அதோட மிரர் இமேஜ் வரதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் தேர்ட் ஆப்ஷன்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு ஈஸியாக செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் இந்த கொஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஸோ 15th என்ன வீடியோஸ் பண்ணுறாங்க, வெரி சிம்பிள். ஐக்கு ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள், எம் இருக்குது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இருக்கிற லெட்டர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது ஏக்கு பிக்கு எஸ் ஆப்போசிட்டு, தென் ஏக்கு ஜி ஆப்போசிட்டு. ஸோ எம்முக்கு ஆப்போசிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஐ தான் வந்தாகணும். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ். ரொம்ப 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 ஈஸியான கொஷின் தான் இந்த கொஷின். நவ் ஐ சால்வ் த 16th கொஷின்.
இதில் என்னப்பா கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் கேவோட கோடு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் கே இருக்கா? இல்லை. அப்போ கே நம்மளுக்கு எங்கே இருக்குது? மேக்கில் இருக்குது. அதாவது 1 2 3 8 இதில் தான் கே இருக்குது. ஸோ இதில் காமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 8ஆ? யா வெயிட் யா 8 1 3 7. ஸோ 8 8 கேன்சல், 3 3 கேன்சல், 1 1 கேன்சல். ஸோ கேவோட கோடு ரெமைனிங் நம்மளுக்கு 2 தான் இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் 4ஆ? யா ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஸோ நவ் ஐ சால்வ் த 17th கொஷின். ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? ட்ரெயின், ஏரோப்ளைன் அண்டு ஸ்கூட்டர். ஸோ எல்லாமே சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயந்தான். ஸோ ஆப்ஷன் 3 தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வெஹிக்கிள் தான், எல்லாமே டிரான்ஸ்போர்ட் தான். பட் அதுக்கு டிரான்ஸ்போர்ட்னு வெஹிக்கிள்னு எதுவும் நம்மளுக்கு இங்கே கொடுக்கல. டேரெக்டாக இந்த 3 வார்த்தை கொடுத்துருக்காங்க. 3மே அன்ரிலேட்டட் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். 18th கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க? கிராடுல்ஸா? இதை வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் எத்தனை லெட்டர் வந்து அன்சேஞ்சாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது எழுதிப்போம். CRADLES. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏ வரும், தென் அதுக்கப்புறம் சி வரணுமா? அதுக்கப்புறம் டி இருக்குது, அதுக்கப்புறம் இ இருக்குது, தென் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல் தான் போட்டோன்னு நினைக்கிறேன். எல் தானே? ஸோ எல் இருக்குது. தென்னு என்ன ஃபைட்டர்ஸ் வருது? ஆர் வருதா? ஆர் வந்து அப்புறம் எஸ் வருது. ஓகே. ஸோ நம்மளுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆகலை. இங்கே ஒரு லெட்டர் ஆகிருக்கு. தென் அகெயின் எஸ்எஸ் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ எனக்கு 2 லெட்டர் மேட்ச் ஆகிருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 4ஆ? ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஸோ நவ் ஐ சால்வ் த 19th கொஷின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? -1, தென் அதுக்கப்புறம் -2, தென் -3, தென் -4. ஸோ நெக்ஸ்ட்டு -5 தான் பண்ணியானோம். ஸோ அப்படி -5 பண்ணும்போது நமக்கு 8 not 8 வருமா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. 20th கொஷின் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்க? ஜஸ்ட் நம்மளுக்கு முன்னாடி சால்வ் பண்ண மாதிரி தான் அகெயின் கேக்கான கோடு கேட்டிருக்காங்க. ஸோ கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு மாஸ்கில் இருக்குது. ஸோ அப்போது 3 8 6ஆ? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 7803. ஸோ காமனாக எது இருக்குதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பார்த்து கேன்சல் அவுட் பண்ண வேண்டியதான். 8 8 காமனாக இருக்குது, 0033 காமனாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதில் தான் வந்து நம்மளுக்கு கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ 6 தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் 20 கொஷினுமே சால்வ் பண்ணிட்டேன். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் அப்போ தான் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாதம் கூட இல்லை. ஸோ ப்ராக்டிஸ் கண்டினியூஸ்லி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.